ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வசியார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதே. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது 6ஆம் இடத்து பாவி நன்மை தருவது எப்போது. இதன் தலைப்பு. ஜோதிட சாஸ்திரத்தில் ருண ரோக சத்ருஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய வீடு 6. கடும் உழைப்பை வெளிப்படுத்தும் இந்த வீடு உபஜயஸ்தானத்துலேயும் வரும். பொதுவாக 6ஆம் இடத்துல பாவி இருந்தால் எதிரி நாசமாயிடுவா அப்படின்னு சொல்லி வைக்கப்பட்டாலும் அது அப்படியே உண்மை அல்ல. நிறைய நிலைகளில் 6ஆம் அதிபதி வலுத்து ஜாதகர் கடன்பட்டு நோய்பட்டு சிரமப்பட்டுக்கிட்டு எதிரிகளால் துன்பப்பட்டு வியாதி வந்து அப்படி தான் போய்கிட்டு இருக்கும். அப்போ அவங்க கேட்குற கேள்வி, சார் 6ல் பாவி இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும்னு சொன்னாங்க, ஆனால் அப்படி எதுவும் நடக்கலையே, ஏன் அப்படின்னு. உண்மையை சொல்லணும்னா இதில் ஒரு சூட்சுமமான விதிகள் ஒளிந்திருக்கும். இந்த 6ஆம் இடத்து பாவி நமக்கு நன்மை தரணும்னா நம்ம ஜாதகத்தில் 9 அல்லது 10ஆம் அதிபதி இவங்க 2 பேரும் ஒன்று இணைஞ்சிருக்கணும். இல்லை 9ஆம் இடத்துலையோ 10ஆம் இடத்துலையோ வலுப்பெற்ற கோள் ஒன்று அமர்ந்திருக்கணும். புரிஞ்சுதுங்களா? ஒன்று 9ஆம் அதிபதி 10ஆம் அதிபதி இணைஞ்சு 2 பேரில் யாராவது ஒருத்தர் ஆட்சி உச்சம் மூலத்திரிகோண வலுவோடு இருக்கணும். அப்போ அது தர்ம கர்மாதிபதி யோகங்கிற அந்த அடிப்படையில் வந்துடும். அப்படி இல்லைன்னா 9ஆம் இடத்துலையோ 10ஆம் இடத்துலையோ ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் அல்லது திக்பலம் பெற்ற கிரகம் அமர வேண்டும். இதன் முதல்ல பாவி அப்படிங்கிற லிஸ்ட்டில் வர்றது யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா சனி செவ்வாய் ராகு கேது சூரியன், இந்த 5 பேரை தான் எடுத்துக்கணும். இவங்க தான் பாவிகள். சந்திரன் வந்து தேய்பிரையில் பாவியாகவே இருந்தாலும் கூட அவர் 6ஆம் இடத்து பாவிங்கிற ரேஞ்ச் வரைக்கும்லாம் வரமாட்டார். ஸோ உங்கள் லக்கணத்துக்கு 6ஆம் இடத்துல சனியோ செவ்வாயோ ராகுவோ கேதுவோ அல்லது சூரியனோ அமர்ந்திருந்தால் உங்கள் லக்கணத்திற்கு 9ஆம் இடத்துலையோ 10ஆம் இடத்துலையோ வலுவான கோள்கள் அமர வேண்டியது அவசியம். புரிஞ்சிடுச்சுங்களா? அல்லது 9ஆம் அதிபதியோ 10ஆம் அதிபதியோ பவர்ஃபுல்லாக இருக்கணும். இப்போ மேச லக்ன ஜாதகத்திற்கு 6ஆம் இடத்துல செவ்வாய் உட்காந்துட்ருக்கார் அல்லது சூரியன் உட்காந்துட்ருக்கார் இல்லை ராகு கேது உட்காந்துட்ருக்கார் அப்படின்னு வச்சுக்கோங்க. சரி, சனியே தான் உட்காந்துருக்கார். இந்த 5 பாவிகளில் யார் வேணாலும் இருக்கலாம். இப்போ 9ஆம் இடம்ங்கிற தனுசில் குரு ஆட்சி பெற்ற நிலையில் இருந்தாலும் 10ஆம் இடத்துல சனி ஆட்சி பெற்றோ அல்லது செவ்வாய் உச்சம் பெற்ற நிலையில் இருந்தாலும் இந்த 6ஆம் இடத்து வலிமையை அது ஈக்குவல் பண்ணிடும். ஈவன் 10ஆம் இடத்துல சூரியன் திக்பலம் பெற்று இருந்தாலும் இந்த 6ஆம் இடத்து பாவியால் அது அபூர்வமான நன்மைகள் நடக்கும். புரிஞ்சிச்சுங்களா? ஒரு பாவி இங்கேருந்து இன்னொரு பாவி இங்கே வந்து திக்பலம் பெற்றாலோ அல்லது ஆட்சி பெற்றாலுமே இது நடக்கும். இப்போ ரிஷப லக்னத்திற்கு 6ஆம் இடம் அப்படின்னு வரும்போது துலா. இப்போ துலாத்தில் வந்து பாவக்கோள்கள் யாராவது ஒருவர் அமர்ந்திருக்க, அது ராகு கேது சனி செவ்வாய் சூரியன், இவங்க தான் இந்த 5 பேர் தான் பாவிகள். இப்போ இவங்களுக்கு 9ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதியுமே வரக்கூடியவர் வந்து பார்த்திங்கன்னா சனி தான். அப்போ சனி 9லேயோ அல்லது 10லேயோ ஆட்சி பெற்ற நிலையில் இருக்கிறது, 9ஆம் இடத்துல செவ்வாய் உச்சம் பெற்ற நிலையில் இருக்கிறது, 10ஆம் இடத்துல சனி அல்லது சூரியன் திக்பலம் பெற்ற நிலையில் அல்லது செவ்வாய் திக்பலம் பெற்ற நிலையில் இருக்கிறது. இந்த 6ல் ஒரு பாவி இருக்கும்போது நல்பலன்களை உங்களுக்கு வாரி வழங்கும். இந்த அமைப்பு உள்ளவங்க தான் எதிரியை வெற்றி கொள்வது, கடன் இல்லாத நிலையை அடைவது, நோய் இல்லாத நிலையை அடைவது, வளர்ச்சி பெறுவது, எதிர்ப்பினாலேயே வெற்றி பெறுவதுங்கிற மாதிரியான அமைப்பை பெறுவாங்க. இப்போ மிதுன லக்னமாக இருக்கும்போது விருச்சிகத்தில் ஏதேனும் ஒரு பாவி இருக்கும்போது கும்பத்திலோ மீனத்திலோ வலுவான கோள்கள் அமர்வது. இப்போ விருச்சிகத்தில் பாவிகள் அப்படிங்கும்போது 5 பேரில் யார் வேணாலும் உட்காரலாம். சூரியன் செவ்வாய் சனி ராகு அல்லது கேது மிதுன லக்னத்துக்கு. அதே மாதிரி கும்பத்தில் வந்து உங்களுக்கு சனி ஆட்சி பெறுவார், அங்கே அவர் வலுப்பெற்ற நிலையில் இருப்பார். அல்லது மீனத்தில் வந்து பார்த்திங்கன்னா சுக்கிரன் உச்சம் பெறுவார், சூரியன் திக்பலம் பெறுவார், செவ்வாய் திக்பலம் பெறுவார், குரு வந்து ஆட்சி பெறுவார். அப்போ இதில் யாரோ ஒருத்தர் எங்கே இருந்தாங்கன்னா இந்த 6ஆம் இடத்து பாவியின் மூலம் அதிசயத்தக்க முன்னேற்றம் உங்களுக்கு ஏற்படும். புரிஞ்சுதுங்களா? கடகலக்கணத்திற்கு தனுசில் வந்து ஏதோ ஒரு பாவி உட்கார்றார். தனுசில் வந்து 6ஆம் இடத்துல ஏதோ ஒரு பாவி அமர்வது உங்களுக்கு மீனம் அல்லது மேசத்தில் வலுப்பெற்ற கோள் ஒன்று அமர்வது. மீனத்தில் வலுப்பெற்ற கோள்கள் அப்படிங்கும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக குருவும் சுக்கிரனும் வந்துடுவாங்க வலுவான கோள்களாக 9ஆம் இடம்ங்கிற அடிப்படையில். மேசத்தில் வலுப்பெற்ற கோள்கள் அப்படின்னு வரும்போது சூரியன் செவ்வாய் வலுவான கோள்களாக வருவாங்க. சூரியன் இருந்தால் உச்சம் மற்றும் திக்பலம், செவ்வாய் இருந்தார்னா ஆட்சி மற்றும் திக்பலம் அப்படிங்கிற மாதிரியான அமைப்பில் வந்துடுவாங்க. சிம்மலக்ன ஜாதகர்களுக்கு மகரத்தில் ஏதேனும் ஒரு பாவி அமர்வது,
சிம்மலக்கணத்துக்கு மகரத்தில் 6ஆம் இடத்துல ஏதோ ஒரு பாவி, இந்த 5 பாவிகள் யாராவது ஒருத்தர் அமரும்போது மேசம் அல்லது ரிஷபத்தில் வலுவான கோள்கள் அமர்வது. இப்போ மேசத்தில் வந்து சூரியன் உச்சம் பெறுவார், செவ்வாய் வந்து ஆட்சி பெறுவார். ரிஷபத்தில் வரும்போது அதே சூரியன் திக்பலம், செவ்வாய் திக்பலம், சந்திரன் உச்ச பலம், சுக்கிரன் ஆட்சி பலம் பெறுவாங்க. அப்போ இந்த 4 பேரில் யாராவது ஒருத்தர் அமர்றது சிம்மலக்னக்காரங்களுக்கு இங்கே 6ல் ஒருத்தர் உட்காந்து அங்கே அந்த அமைப்பு ஆக்டிவேட் ஆகிறது. பொதுவாக தர்மகர்மாதிபதி யோகம் உள்ளவங்களுக்கு 6ஆம் இடத்தில் அமர்ந்த பாவிகள் அபரிமிதமான நன்மைகளை தர்றாங்க. இதுவும் ஒரு அடிஷ்னல் பாயிண்ட். 9ஆம் அதிபதி 10ஆம் அதிபதி இணைஞ்சு 9லேயோ 10லேயோ இருக்குது. இப்போ இதே சிம்மலக்னம் 9ஆம் அதிபதி செவ்வாயும் 10ஆம் அதிபதி சுக்கிரனும் 10லேயே இருக்காங்க. இப்போ இதில் சுக்கிரன் ஆட்சி, செவ்வாய் திக்பலம், இவருக்கு 6ஆம் இடத்துல இருக்கிற சனி. இந்த அமைப்பு கொண்ட ஒரு ஜாதகர் சிம்மலக்கணத்துக்கு எல்லாரும் பயமுறுத்தி வச்ச மாதிரி சனி திசையில் பயங்கரமான துன்பங்கள் சிரமங்கள்னெல்லாம் இல்லாமல் அவர் பாட்டுக்கு சனி திசையில் சொந்த தொழில் தொடங்கி டாப் மோஸ்ட்டுக்கு வந்தார். நான் மட்டும்தான் அவருக்கு சொன்னேன், உங்களுக்கு வந்து தர்மகர்மாதிபதி யோகம் ஆக்டிவில் இருக்குது, 6ல் இருக்கிற சனி உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றியை கொடுப்பாருன்னு. எல்லோரும் என்ன பயமூர்த்தி சாவடிக்கிற செத்ருவணி அப்படின்னே சொல்லிட்டாங்க சார். நான் அப்படிலாம் ஒன்றுமே நடக்காதுன்னு நம்பிக்கையே இல்லாமல் இருந்தார். இன்னமும் அவர் சனி திசையில் தான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்காரு. கிட்டத்தட்ட நல்லா சம்பாரித்த ஒரு தொழிலதிபர். இங்கே தான் அந்த சூட்சுமம் வேலை செய்கிறது. 6ல் சனி ஆட்சி தான். ஆனால் அந்த தர்மகர்மாதிபதி யோகம் இவருடைய வாழ்வியலில் மறுமலர்ச்சியை தருகிறது. அந்த சனி மகாதசை புரியுதுங்களா? கன்னிகா லக்னத்திற்கு கும்பத்தில் ஏதேனும் ஒரு பாவி அமர, கும்பத்தில் ஏதேனும் ஒரு பாவி அமர, ரிஷபத்திலோ மிதுனத்திலோ வலுப்பெற்ற கோள் ஒன்று அமர்வது. இப்போ புதனும் சுக்கரனும் சேர்ந்து மிதுனத்தில் உட்காந்தாங்கன்னா தர்மகர்மாதிபதி யோகம் ஆகிடும். செவ்வாய் சூரியன் மிதுனத்தில் உட்காந்தாங்கன்னா திக்பலம் வரும். சந்திரன் சுக்கிரன் ரிஷபத்தில் உட்கார்ந்தாங்கன்னா சந்திரன் உச்ச வலிமையை பெறுவார், சுக்கிரன் ஆட்சி வலிமையை பெறுவார். ஸோ இதில் ஏதாவது ஒரு அமைப்பு இருக்கிறது அவசியம். துலா லக்ன ஜாதகத்திற்கு மீனத்தில் ஒரு பாவி அமர, ஏதேனும் ஒரு பாவி, சூரியன் இருக்கலாம், செவ்வாய் இருக்கலாம், சனி இருக்கலாம், ராகு கேது இருக்கலாம். இல்லை ராகு கேதுகள் ரொம்ப விசேஷமானவர்கள். 6ஆம் இடத்துல அவங்க உட்கார்ந்து தர்மகர்மாதிபதி யோகம் இருந்து அவங்களோட தசை வந்ததுன்னா அந்த தசையில் தான் ஜாதகர் இருக்கிறதுலே மிகப்பெரிய வெற்றிகளெல்லாம் அடைவார். எதிரியே இல்லை, கடனே இல்லை, நோயே இல்லைங்கிற நிலையில் வளர்ச்சி மேல் வளர்ச்சி, முன்னேற்றத்திற்கு மேல் முன்னேற்றம் கிடைக்கும், சூட்சுமம் உண்டாகும். இப்போ துலா லக்னத்திற்கு 6ல் ஒரு பாவி இருக்க மிதுனத்தில் அல்லது கடகத்தில் வலுப்பெற்ற கோள்கள் அமர்வது. கடகத்தில் வலுப்பெறும்போது சூரியன் சந்திரன் குரு செவ்வாய் இவர்கள் வலுப்பெறலாம் திக்பலம்ங்கிற அடிப்படையில். 9ஆம் அதிபதி புதனும் 10ஆம் அதிபதி சந்திரனும் 9லேயோ அல்லது 10லேயோ இணைந்த நிலையில் இருக்கலாம். 9ல் புதன் வந்து வலுப்பெறலாம். விருச்சிக லக்னத்திற்கு மேசத்தில் வலுவான பாவக்கோள் அமர்றது. ராகு கேது சூரியன் செவ்வாய் சனி யார் உட்கார்ந்தாலும் ஓகே. கடகத்திலோ சிம்மத்திலோ வலுவான கோள்கள் உட்காரும்போது, கடகத்தில் சந்திரன் ஆட்சி பெற்றிருப்பார், குரு உச்சம் பெற்ற நிலையில் இருப்பார், சூரியனும் கூட இருந்தார்னா தர்மகர்மாதிபதி யோகமாகும். சிம்மத்தில் சூரியன் சந்திரன் இணைந்த நிலையில் இருக்கலாம், செவ்வாயும் இருக்கலாம். சிம்மத்தில் சூரியனுக்கு வலு கிடைக்கும், செவ்வாய்க்கும் வலு கிடைக்கும். தனுர் லக்ன ஜாதகத்திற்கு ரிஷபத்தில் ஏதேனும் ஒரு பாவி 6ஆம் இடத்துல உட்கார்ந்து 9ஆம் இடமான சிம்மத்திலோ 10ஆம் இடமான கன்னியிலோ வலுவான கோள்கள் அமரப்பெறுவது. சிம்மத்தில் வலுப்பெறதுக்கு சூரியன், 10ல் வலுப்பெறதுக்கு புதன் உச்சம் பெறலாம், செவ்வாய் திக்பலம் பெறலாம், சூரியன் திக்பலம் பெறலாம். இதில் 9ஆம் அதிபதி 10ஆம் அதிபதியான சூரியனும் புதனும் இணைஞ்சு 9லோ 10லோ இருப்பதும் மிக சிறப்பான அமைப்பை இந்த தனுசு லக்னம் பெறும் 6ல் பாவி இருக்கும்போது. மகர லக்னத்திற்கு மிதுனத்தில் பாவி எவரேனும் ஒருவர் அமர்ந்திருக்க கன்னி மற்றும் துலாம் இதில் வலுவான கோள்கள் உட்கார்றது. கன்னியில் புதன் உட்கார்ந்தா உச்சம், துலாத்தில் சுக்கிரன் உட்கார்ந்தா உச்சம், சனி உட்கார்ந்தா உச்சம். துலாத்தில் சுக்கிரன் வந்து ஆட்சி மூலத்திரிகோணம் பெறுவார், சனி வந்து உச்ச வலுவு பெறுவார். சூரியனும் செவ்வாயும் உட்கார்ந்தாங்கன்னா திக்பல வலு அப்படிங்கிற நிலையை பெறுவாங்க. புதனும் சுக்கிரனும் இணைந்த நிலையில் 9 அல்லது 10ல் இருந்தாலும் 6ல் இருக்கும் பாவக்கோள்களால் ஜாதகருக்கு மாபெரும் வெற்றி கிடைக்கும். இது ஒரு உதாரண ஜாதகம் தான். இவருக்கு 6ஆம் இடத்துல ராகு, 6ஆம் இடத்துல ராகு, லக்னத்திலே சனி ஆட்சி. மகர லக்னம் 6ஆம் இடத்துல ராகு, லக்னத்தில் வந்து சனி பகவான் ஆட்சியாக இருப்பார். இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா தர்மகர்மாதிபதி யோகம், தர்மகர்மாதிபதி யோக அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா 12ல் கேது, 10ஆம் வீட்டில் புதனும் சுக்கிரனும் ப்ளஸ் சூரியன் 3 கோள்களும் பவர்ஃபுல்லாக இருக்கும். இந்த அமைப்பு இவருக்கு ராகு திசையில் கோடிகளை குவித்தது. மிக பெரும் தொழிலதிபர், கடல்வாழ் உயிரினங்களை ஏற்றுமதி செய்கிறதுல ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பிஸ்னஸ் மேனாக மாறினார். தூத்துக்குடி சேர்ந்தவர். இந்த அமைப்புகள் சரியாக பொருந்தி வரும்போது அதன் வெற்றிகள் இருக்கும். ராகு ஏற்றுமதியை குறிக்கிறாரு,
கடல்வாழ் உயிரினங்களை குறிக்கிற வீடு மகரம். அந்த வீட்டின் அதிபதியாக சனி அங்கேயே ஆட்சி பெற்ற நிலையில் இருக்கும்போது இவர் ராகு திசையில் மல்டி மில்லியனியராக பிஸ்னஸ் மேனாக மாறுறார். கும்பலக்னத்திற்கு 6ஆம் இடம் கடகம். கடகத்தில் ஏதேனும் ஒரு பாவி உட்கார்றது அவங்களுக்கு 9ஆம் வீடு 10ஆம் வீடு, அதாவது மகர லக்னத்துக்கு கும்பலக்னத்துக்கு 9ஆம் வீடு 10ஆம் வீடு அப்படிங்கிற அடிப்படையில் துலாத்திலேயோ விருச்சிகத்திலேயோ பாவிகள் வலுப்பெற்று, அதாவது வலுப்பெற்ற கோள்கள் அமரும். இப்போ துலாத்தில் வலுப்பெற கிரகங்கிறது சுக்கிரன் வலுப்பெறுவார், சனி பகவான் உச்சம்ங்கிற வலுவை பெறுவார். விருச்சிகத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சூரியனும் செவ்வாயும் திக்பலங்கிற வலிமையை அடைவாங்க. இதில் ஏதாவது ஒருவர் இருக்கிறது சிறப்பாகும். மீன லக்னக்காரங்களுக்கு சிம்மத்தில் ஏதேனும் ஒரு பாவி அமர்வது, இவர்களுக்கு 9, 10 கூடிய செவ்வாய் குரு 9லையோ 10லையோ இணைந்திருந்தாலும் சரி, 9ல் செவ்வாய் மட்டும் ஆட்சி பெற்றிருந்தாலும் சரி, 10ஆம் இடத்துல சூரியன் திக்பலம் பெறுவது, குரு ஆட்சி பெறுவதுங்கிற நிலையில் இருந்தாலும், செவ்வாய் வந்து திக்பலம் பெறுற நிலைமையில் இருந்தாலும் இந்த 6ஆம் இடத்து பாவியினால் அற்புதமான நன்மைகள் கிடைக்கப்படும். ஸோ 6ல் பாவி இருந்தால் நன்மை அப்படிங்கிறது பொதுவான பலன். அது எப்படி நன்மை தரும்னா, இந்த 9, 10ஆம் இடங்கள் ஆக்டிவேட் ஆகும். 9ஆம் இடத்தை 9 கூடையவனோ 10ஆம் இடத்தை 10 கூடையவனோ அல்லது இருவரும் இணைந்து 9லோ 10லோ இருக்கும் நிலையிலோ அல்லது 9ல் வலுப்பெற்ற கோளோ அல்லது 10ல் வலுப்பெற்ற கோளோ அமரும் போது தான் 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய பாவிகள் நமக்கு எதிரி இல்லாத நிலை, கடன் இல்லாத நிலை, நோய் இல்லாத நிலை, நல்ல பராக்கிரமம், வெற்றி போன்றவற்றை தருவார்கள் என்று கூறி மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.